ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நடுப்பழனி முருகன் ஆலயத்தை பற்றி தான் முழுசாக பார்க்க போகிறோம். இந்த ஆலயம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேல்மருவத்தூரை அடுத்த அச்சிறுபாக்கத்திலிருந்து இடதுபுறமாக சுமார் 6 கிலோமீட்டர் தொலைவில் பெருங்கரணை என்ற ஊரில் நடுப்பழனி தண்டாயுதபாணி முருகன் ஆலயம் அமைந்திருக்கு. இவர் தான் பார்த்தீங்கன்னா முத்துசுவாமி சித்தர் இந்த ஆலயத்தை உருவாக்கினார். இவரோட ஜீவ சமாதி பார்த்தீங்கன்னா இந்த மலைக்கு மேலே இருக்குது. அது மேலே போயிட்டு பார்க்கலாம். இந்த ஆலயத்தில் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா இடதுபுறமாக அம்மன் ஆலயமும் நவகிரக ஆலயமும் அமைந்துள்ளது. வலதுபுறமாக விநாயகர் ஆலயம் அமைந்துள்ளது. இந்த ஆலயம் பார்த்தீங்கன்னா 40லேருந்து 50 வருடங்கள் பழமையான ஆலயம்னு சொல்கிறாங்க. மலைக்கு மேலே சென்று முருகனை வணங்க 108 படிகளை கடந்து செல்ல வேண்டும். நாம் இப்போ பார்த்துட்ருக்கிறது முத்துசுவாமி சித்தரோட ஜீவ சமாதி. அந்த ஜீவ சமாதிக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா லிங்க வடிவில் சிவபெருமானை வைத்து வணங்குகிறாங்க. இந்த இடம் பார்த்திங்கன்னா தியான மண்டபமும் அழைக்கப்படுகிறது. பழனியில் எப்படி முருகப்பெருமான் அவர்கள் தண்டாயுதபாணியில் அருள் புரிகிறாரோ அதே மாதிரி தான் இந்த கோவிலும் பார்த்திங்கன்னா முருகப்பெருமான் அவர்கள் தண்டாயுதபாணி வடிவில் நமக்கு அருள் பாலிக்கிறார். இங்கு இந்த ஆலயத்தில் அமைந்திருக்கும் முருகப்பெருமானின் சிலை முழுவதும் மரகதத்தால் செய்யப்பட்டது இன்னொரு சிறப்பு இந்த ஆலயத்திற்கு. இதுதான் பார்த்தீங்கன்னா ஆலயத்தோட உட்புற தோற்றம். இது பார்த்தீங்கன்னா இந்த ஆலயத்தை சுற்றி வர்ற பின்பக்க வழி. இது இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆலயத்தில் மிக பிரம்மாண்டமாக அமைந்துள்ள 45 அடி முருகன் சிலையோட பின்பக்கத்தை தான் இப்போ பார்த்துட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் பெருங்கரணை என்ற ஊரோட பசுமையான தோற்றமாக நமக்கு தெரிகிறது. இதுதான் பார்த்தீங்கன்னா மலேசியாவில் இருக்கிறது போன்ற மிக பிரம்மாண்டமான முருகப்பெருமானின் 45 அடி சிலை. பார்க்கவே மிகவும் பிரம்மாண்டமாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.